இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன். பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை. சங்க காலத்தில் சோழ மன்னர்கள் ஆட்சியில் உறையூர் பக்கத்தில் அழகிய நல்லூர் என்ற கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் நந்தன் என்ற ஊர் தலைவர் இருந்தார். அவருடைய மனைவி செங்கமலம் மிகவும் அன்பானவர். கிராம மக்களிடம் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொள்வார் மற்றும் கடவுள் பக்தி உடையவர். எப்போதும் உறையூர் அழகிய மணவாள பெருமாளையும் ஸ்ரீ கமலவல்லி தாயாரையும் நினைத்து பக்தியோடு இருப்பார். அவர்களுக்கு மாதவன் என்ற 21 வயது மகன் இருந்தான். நந்தன் மாதவனை மிக புத்திசாலியாகவும் மற்றும் நல்ல போர் வீரனாகவும் வளர்த்தார். தினமும் நீதி கதைகளை சொல்லி வளர்த்து வந்தார். அது வீட்டில் சந்தோஷம் நிறைந்து வாழ்த்து கொண்டிருந்த காலம். எல்லோரும் அவரது கடமை அறிந்து உழைத்து வாழ்ந்து வந்தனர். நந்தன் விவசாயத்தை கவனித்து மன்னருக்கு வரி செலுத்துவது மற்றும் சோழ நாட்டுக்கு திறமையான படை வீரர்களை தேர்ந்தெடுப்பது என்று பொறுப்பாக இருப்பார். அதனால் அரண்மனையில் அவருக்கு நல்ல பெயர். உறையூர் போகும்போதெல்லாம் அவர் மனைவி செங்கமலத்தையும் அழைத்துச் செல்வார். அரண்மனையில் வேலை முடிந்தவுடன் இருவரும் உறையூர் ஸ்ரீ அழகிய மணவாளன் பெருமாளையும் தாயார் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரையும் வணங்கி வருவது வழக்கம். இந்நிலையில் நாடெங்கும் ஒரே பரபரப்பு. ஒட்டர்கள் மற்றும் அரசாங்க ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. பாண்டியர்கள் எந்த நேரமும் போரை தொடங்கலாம் என்று ஊரெங்கும் முரசு கொட்டப்பட்டது. படைகள் தயார் நிலைக்கு வந்து கொண்டிருந்தது. நாட்டில் எல்லோர் முகத்திலும் சிறு கவலை தென்பட்டது. போரின் விளைவு பற்றி எண்ணி கவலை அடைந்தனர். எதிர்பார்த்தது போலவே போர் தொடங்கியது. பாண்டியர் படை உறையூரை முற்றுகையிட்டது. தீவிரமான போருக்கு பின் உறையூர் பாண்டியர் வசம் வந்தது. போரில் நந்தன் இறந்தார். அவர் மகன் மாதவன் சிறைப்பிடிக்கப்பட்டு பாண்டிய நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். செங்கமலம் அம்மாள் துக்கம் தாங்காமல் தினம் அழுது கொண்டிருந்தார். பெருமாளிடம் தன் மகனை திரும்ப தன்னிடம் சேர்க்குமாறு எப்போதும் வேண்டிக் கொண்டிருந்தார். ஊரில் யாருக்கும் சரியான வேலை மற்றும் உணவு கிடைக்கவில்லை. கவலையுடன் இருந்தனர். சூழ்நிலையை அறிந்த செங்கமலம் அம்மா தன் சொத்து, வீடு மற்றும் நகை அனைத்தையும் ஊருக்காக கொடுத்துவிட்டு தனக்காக தன் தோட்டத்து வீட்டை மட்டும் வைத்துக்கொண்டு அங்கே சென்றுவிட்டார். அந்த இடம் வனத்துக்கு அருகில் உள்ள இடம். எந்த நேரமும் திருடர்கள் மற்றும் விலங்குகள் வர நேரிடும். இருந்தாலும் செங்கமலம் அம்மாள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. இனி இழக்க ஒன்றும் இல்லை என்று எண்ணி தன் தோட்டத்து சின்ன குடிசையில் பெருமாளைமையும் தாயாரையும் எண்ணெய் விளக்கேற்றி வணங்கி வாழ்ந்து வந்தார். செங்கமலம் அம்மாவுக்கு ஒரே ஆதரவு அவர்கள் தோட்டத்தில் வேலை செய்யும் பொன்னி மற்றும் அவரது கணவன் குகன் மட்டுமே. அவர்கள் மிகுந்த அக்கறையுடன் தோட்ட வேலைகளை கவனித்து அதில் வரும் காய்கனிகளை சந்தையில் விற்று தங்களுக்கும் செங்கமலம் அம்மாவுக்கும் பகிர்ந்து வாழ்ந்து வந்தனர். தோட்ட வீடு காட்டின் அருகே இருப்பதால் பாதுகாப்புக்காக தங்களின் நாய் வீராவை செங்கமலம் அம்மாவிடம் கொடுத்தார்கள். அவரும் தாம் தனிமையில் இருப்பதால் அதை தன்னுடன் இருக்கட்டும் என்று எண்ணி அதை செல்லமாக கவனித்து வந்தார். அது மிகவும் புத்திசாலியான நாய். தோட்ட வீட்டுக்கும் பொன்னியின் வீட்டுக்கும் சின்ன சின்ன பொருட்களையும் மற்றும் இலையில் எழுதிய தகவலையும் ஓர் கூடையில் போட்டு கொடுத்தாள். அதை தன வாயில் கவ்விக்கொண்டு உடனே பொன்னியுடன் சேர்த்துவிடும். இது அவர்களுக்கு ஓர் பெரிய உதவியாக இருந்தது. பாண்டிய மன்னன் போர் முடிந்த நேரம் என்பதால் அனைத்து ஊர்களையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மிக மும்மரவமாக செய்து கொண்டிருந்தான். அமைச்சரவை கூட்டம் அடிக்கடி நடந்தது. இந்நிலையில் இளவரசன் மாரவர்மனுக்கு உறையூர் பகுதிகளை இணைக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. மாரவர்மன் மிகவும் அழகானவன் மற்றும் தைரியசாலி. தனியொருவனாக 100க்கும் மேற்பட்ட எதிரி வீரர்களை சமாளிக்கும் திறமை கொண்டவன். அவன் ஓர் அறிவாளி மற்றும் கனிவானாவன். எதையும் எளிதாக கையாளும் மனதை கொண்டவன். பாண்டியர்களின் தலைநகரம் கடம்பவனம், அதாவது பின்னர் மதுரையாக மாறிய நகரிலிருந்து உறையூருக்கு ஓர் சாதாரண படை வீரனாக வேடமிட்டு தன் குதிரையில் அதிகாலையில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் கிளம்பினான். நெடுந்தூர குதிரை பயணம் என்பதால் மாரவர்மனும் அவன் குதிரையும் சோர்வடைந்தனர். மத்திய வேளையில் என்பதால் சிறிது ஓய்வெடுக்கலாம் என்று எண்ணி ஓர் வனப்பகுதியில் அடர்த்த மரத்தடியில் குதிரையை மேய விட்டுவிட்டு அந்த மரத்தின் பெரிய கிளையின் மீது ஏறி படுத்து கண் அயர்ந்தான். அமைதியாக இருந்த காட்டில் திடீரென அலறல் சத்தம். ஆம், அது மாரவர்மனின் அலறல்தான். பெரிய நாகப் பாம்பு ஒன்று மாரவர்மன் காலில் கடித்தது. வலி தாங்க முடியவில்லை அவனால். விஷம் அவன் கண்களை இருளாக்கிக் கொண்டிருந்த நேரம் அது. மாரவர்மனுக்கு அது ஒரு பொது அனுபவம். அவன் வீரன் என்பதால் மரத்திலிருந்து நேராக கீழே குதித்தான். மித்ரா என்று அலறினான். அவன் குதிரை பாய்ந்து வந்தது.
குதிரையில் கட்டி வைத்திருந்த விஷமுறிவு மருந்தை எடுத்து அருந்தினான். ஆனால் வைத்தியர் சொன்னது ஞாபகம் வந்தது. இந்த மருந்து முதலுதவி மருந்து மட்டும்தான், சிறிது நேரம் தாங்கும், அதற்குள் நாம் மருத்துவரை வந்தடைய வேண்டும் என்று சொல்லி இருந்தார். ஆனால் நாகப்பாம்பின் கொடிய விஷத்தால் மாரவர்மன் நிலைகுலைத்தான். உடல் தளர்ந்தது, கண்கள் அரை மயக்கத்தை அடைந்தது. ஆனால் அவன் வீரன் அல்லவா? தன் முழு பலத்தையும் காட்டி குதிரையில் ஏறி அதன் மீது சாய்ந்து லேசா தட்டி நகரச் சொன்னான். குதிரை நகரும் முன் அந்த மரக்கிளையை பார்த்தான். அப்போது அவன் கண்ட காட்சி அவனை பதற வைத்தது. உடனே மயங்கிவிட்டான். குதிரை மிதமான வேகத்தில் வனப்பகுதியை கடந்து சமவெளி வந்தடைந்தது. அது அந்தி சாய்ந்த நேரம். அனைவரும் வேலையை முடித்து வீடு திரும்பும் காலம் ஆனது. மித்ரன் வனத்தை தாண்டியவுடன் ஓர் குடிசையை பார்த்து அதனருகே ஓடியது. ஆனால் வீரா சத்தமாக குறைக்க ஆரம்பித்தது. மித்ரன் பதிலுக்கு கணிக்க ஆரம்பித்தான். இருவரின் சத்தமும் செங்கமலம் அம்மாவை நடுங்க செய்தது. விளக்கேற்றிக் கொண்டிருந்தார். வெளியில் ஓடி வந்து பார்த்தார். குதிரையில் ஒரு வீரன், வாயில் நூரையுடன் மற்றும் காலில் ரத்தம் சொட்டிய அடையாளம், பாம்பின் இரு பல் அடையாளம் புரிந்து கொண்டார். குடனே ஒரு இலையில் பாம்பு கடித்தது மருத்துவர் என்று எழுதி சின்ன கூடையில் போட்டு வீராவின் வாயில் கவ்வ செய்து பொன்னி என்று கத்தினார். வீரா பாய்ந்தான். மறுநாள் அதிகாலையில் மாரவர்மன் கண் விழித்தான். அப்போது அவன் ஓர் சின்ன கட்டிலில் படுத்திருப்பதும் அவனருகே தரையில் தன் தாயை போன்ற ஒரு அம்மாள் படுத்திருப்பதை அறிந்தான். உடனே எழுந்திருக்க முயற்சித்தான். ஆனால் முடியவில்லை. உடல் சோர்வடைந்து இருந்தது. ஆ என்று மெதுவாக சத்தமிட்டான். செங்கமலம் அம்மாள் எழுந்து உடனே, இரு மகனே, கவலைப்படாதே, விஷம் முறிந்துவிட்டது என்றார். மாரவர்மன் உடனே இரு கைகளால் வணங்கினான். செங்கமலம் அம்மாள் தலையசைத்து பரவாயில்லை என்றார். உடனே தயாராக வைத்திருந்த சத்து நீராகாரத்தை கொடுத்து அருந்தச் சொன்னார். மாரவர்மன் குடித்துவிட்டு மீண்டும் உறக்கத்திற்கு சென்று விட்டான். இவ்வாறாக 2 நாள் ஓடியது. திடீரென மாரவர்மன் தூக்கத்திலிருந்து எழுந்து வெளியில் தோட்டத்தில் இருந்த செங்கமலம் அம்மாவின் அருகில் சென்று அம்மா என்றான். உடனே மாதவன் வந்துவிட்டது போல் உடனே திரும்பினார். ஆனால் மாரவர்மன் இருப்பதை அறிந்து கண்கலங்கினார். மாரவர்மன் சிறிது தயங்கினான். சுதாரித்துக் கொண்ட அன்னை அவனிடம், சொல் மகனே என்றார். நான் ஒரு பாண்டிய நாட்டு வீரன். அரசாங்க வேலையாக உறையூர் அரண்மனைக்கு வந்தேன். காட்டில் என்னை பாம்பு தீண்டியதுதான். மயங்கியதை சொன்னான். அதை தலை அசைத்து சரி என்பது சொல்லிவிட்டு உணவு என்றார். உடனே மாரவர்மன் அன்னையரின் காலில் விழுந்து நன்றி தெரிவித்து என் வாழ்வில் தங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அரண்மனைக்கு கிளம்ப தயாரானான். அன்னை உடனே, நில் மகனே, உணவும் தயாராக இருக்கிறது, சிறிது நேரத்தில் உண்ணலாம் என்றார். அதற்கு முகம் மலர்ந்து சரி என்றான். மேலும் அன்னே, எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்றார். சொல்லுங்கள் அம்மா என்றான் மாரவர்மன். நீண்ட நாட்களாக அழகிய மணவாள பெருமாள் கோவிலுக்கு செல்லவில்லை. நான் மாலை கட்டித் தருகிறேன். அதை கோயில் குருக்களிடம் கொடுங்கள். அவர் இறைவனுக்கு மாலையை சூட்டிவிடுவார் என்றார். சரி என்று முகம் மலர்ந்து சொன்னான். தயங்கி குரலில் ஒரு விஷயம் என்றான். சொல் மகனே என்றார். பக்கத்தில் உள்ள வனத்தில் 5 தலை நாகத்தை யாராவது பார்த்திருக்கிறார்களா என்றான். அதற்கு அன்னை, இப்போது அந்த இன நாகங்கள் இருப்பதாக தெரியவில்லை. ஒருவேளை பாம்பின் விஷத்தின் வீரியத்தால் கண்களின் காட்சிகள் 2-3 மடங்காக தெரிந்திருக்கலாம் என்றார். அதற்கு சரி என்பது போல் தாழ் அசைத்தான். சிறிது நேரத்தில் பொன்னி மற்றும் குகனின் உதவியுடன் ஏழுமருடன் துளசியுடன் சேர்ந்து தயாரானது 2 மாலை. ஓர் சின்ன பூக்கூடையில் மாரவர்மனிடம் கொடுத்தார். அவன் அதை வாங்கிக் கொண்டு கோயில் சேர்ந்தான். கோயில் குருக்களை பார்த்து கூடையை நீட்டினான். கூடையை பார்த்து மாலையை பார்த்தவுடன் குருக்களின் கண்கள் விரிந்து, எப்படி இருக்கிறார் செங்கமலம் அம்மாள் என்றார். அவருக்கு எப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது என்றார். உடனே மாரவர்மன், என்ன கஷ்டம் என்றார். அன்னை பற்றி உங்களுக்கு தெரியாது என்றார். இல்லை என்றான் மாரவர்மன். உடனே குருக்கள் நந்தன் போரில் இருந்ததை பற்றியும் மாதவன் சிறையில் இருப்பது பற்றியும் செங்கமலம் அம்மாளின் பக்தி மற்றும் அவரின் நல்ல குணங்களைப் பற்றியும் தெரிவித்தார். உடனே கண்கலங்கினான் மாரவர்மன். மனம் நொந்து போனான். அன்னை துயரம் தங்களால் வந்ததுதான் என்றும், ஆனால் அவரால் தாம் உயிர் பிழைத்ததையும் எண்ணி கண்ணில் நீர் கொட்டியது. உடனே இறைவன் சன்னதிக்கு சென்று தன் தவறை மன்னிக்கும்படி வேண்டி கண்களை மூடிய தருணம் அவன் பார்த்த அந்த 5 தலை நாகம் தன் நினைவில் வந்தது. பின் ஸ்ரீமன் நாராயணன் தோன்றினார். மாரவர்மன் புரிந்து கொண்டான். இறைவனை வணங்கினான். பெருமாளின் பக்தருக்கு செய்த துன்பத்தை மன்னிக்கும்படி கேட்டுவிட்டு இறைவனிடம் அருள் பெற்று அரண்மனை வேலைகளை உடனே முடித்துவிட்டு
மதுரை சென்று பாண்டிய மன்னரான தன் தந்தையிடம் நடந்ததை கூறி மாதவனை சிறையில் இருந்து அழைத்து வந்து நம் அன்னையிடம் உன் சகோதரன் அனுப்பியதாக சொல் என்றான். மேலும் இன்று முதல் உறையூர் படைப்பிரிவின் தலைவன் என்று சொல்லி அமைச்சரிடம் ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றார். மறுநாள் அதிகாலையில் மாதவனே தன் தோட்டத்தில் வீட்டில் அன்னையை சந்தித்து தன்னை சகோதரன் அனுப்பித்தாக சொல்லி நடந்ததை கூறினான். அன்னை புரிந்து கொண்டார். வந்தது பாண்டிய இளவரசன் மாரவர்மன் என்றும் எல்லாம் நடந்தது அழகிய மணவாள பெருமாள் மற்றும் தாயாரின் அருளால் என்பதை புரிந்து கொண்டு இருவரும் அவர்களை நினைத்து கண்கலங்கி நன்றி தெரிவித்தனர். இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், கடவுளிடம் உண்மையாயிருந்து கடவுளின் மெய்யான புகழையே எண்ணி வணங்குபவர்களே அவர்கள் அறியாமல் செய்யும் 2 வினைகளும் அவர்களை சேருவதில்லை, மாறாக அவர்களுக்கு இறைவனின் அருள் மட்டுமே கிடைக்கும். மேலும் இக்கதையில் வரும் அழகிய மணவாள பெருமாள் கோயில் உறையூரில் உள்ள ஒரு புகழ்பெற்ற வைணவ திருக்கோயிலாகும். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இங்கு ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாளும் ஸ்ரீ தாயார் கமலவல்லி நாச்சியாரும் திருமண கோலத்தில் காட்சி தருகின்றனர். இக்கோயிலில் வைகுண்ட ஏகாதேசி அன்று தாயார் சொர்க்க வாசல் வழியாக எழுந்தருள்வது குறிப்பிடத்தக்கது. திருச்சிராப்பள்ளி மாநகரில் உறையூர் பகுதியில் பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது.